இந்த நுரை வந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு காற்றுல பறந்து போய் அங்கங்கே கிடக்குது. கை மஞ்சளாகும். மஞ்சளாகும், அது கெமிக்கலு. அப்பா, கெலவரப்பள்ளி டேமில் நச்சு நிறைந்த கழிவுநீர் கலப்பதால் சுற்றி உள்ள பொதுமக்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கக்கூடிய நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். அந்த நுரை நிறைந்த ஆற்று நீர் வரதை நல்லா இருந்தேன் நான் கிளியராக தண்ணியில் இருந்தாலும் அப்படி பண்ண வேலை. ஆனால் பெங்களூர்லேருந்து இந்த கெலவரப்பள்ளி டேம் வரைக்கும் இருக்கக்கூடிய நதிப்பாதையில் இந்த கழிவு நீர் எங்கே கலக்கப்படுது, யாரால் கலக்கப்படுது, எப்படி கலக்கப்படுதுங்கிறத கடந்த 3 நாட்களாக டைரக்டாக அந்த இடத்துக்கே போயிட்டு பல மறைக்கப்பட்ட உண்மைகளை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் நிறைய ஹிடன் ஃபுட்டேஜஸோட நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரக்கூடிய ஆற்றுப்பாதைகள் எந்த அளவுக்கு ஒரு கழிவு நீராக இருக்குது, அந்த கர்நாடகாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏரிகள் ஆற்றுப்பாதைகள் எந்த அளவுக்கு தண்ணீர் சுத்தமாக இருக்குங்கிறதையும் நேரடியாக நம்ம போய் பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனையால் ஏதோ கிருஷ்ணகிரி மக்கள் தான் ஏதோ பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே பாதிக்கப்பட போகிறாங்க, பாதிக்கப்பட்டு இருக்காங்க. தமிழகமே ஒரு வறண்ட பூமியாக மாறப்போகுது. கர்நாடக அரசு இதை தெரிஞ்சுதான் பண்றாங்களா அல்லது இது அவங்களோட மெத்தன போக்கா அப்படிங்கிறத இந்த ஒரு காணொலியை முழுசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அதனால இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் முழுமையா பாருங்க. எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு நீர் ஆதாரமா 2வது மிக நீளமான நதியா இந்த தென்பெண்ணை ஆறு இருக்கு. அதாவது நந்திமலையில இருந்து கடலூர்ல வந்து முடியுது, கடல்ல கலக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஆறு என்ட்ராகிற பகுதி தான் சொக்கரசனப்பள்ளி அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதி. நாம இந்த பெங்களூருக்குலாம் போறதுக்கு முன்னால இந்த கர்நாடகால இருந்து வரக்கூடிய தண்ணி எந்த அளவுக்கு கேடுகட்டத்தனமா பயன்படுத்த உகந்ததா இல்லாம இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ ஒரு நீர் ஆதாரத்தை வச்சு இது குடிக்க பயன்படுத்தலாம், குளிக்க பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இந்த எம்பிஎன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடிக்க பயன்படுத்துறதா இருந்தா அந்த எம்பிஎன் லெவல்ங்கிறது 0ல இருக்கணும். குளிக்க பயன்படுத்தலாம்னா அதோட அளவு 500ங்கிற அளவில் இருக்கணும். இப்போ தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய நீர்களை அவங்க சுத்திகரித்து அவங்களே பயன்படுத்துறதுக்கு 5000 அப்படிங்கக்கூடிய ஒரு அளவில் இருக்கணும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு குடிநீர் வாரியம் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆகக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் இருக்கக்கூடிய 100 ml வாட்டர் சாம்பிள் எடுத்து அந்த வாட்டர் டெஸ்ட் எடுக்கும் பொழுது 20050 ஒரு அளவில் இருக்குது. அதாவது தொழிற்சாலைக்கே 5000ங்கிற அளவோட முடிஞ்சிருது. அதுக்கு மேலே அவங்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு. ஆனால் இங்கே தமிழகம் முழுவதும் வந்து ஒரு குடிநீர் ஆதாரமாக விவசாயிகள் பயன்படுத்துறதுக்கு, உயிரினங்கள் வாழ்வதற்கு ஒரு நீர் ஆதாரமாக வரக்கூடிய ஆற்றில் ஒரு 100 ml சாம்பிளில் 20050 அப்படிங்கக்கூடிய ஒரு அளவில் இருக்குன்னா அது எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டாக்ஸிக் வேஸ்ட் வாட்டராக வந்து அந்த ஆற்றில் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இது வெறும் ஒரு கழிவு நீர் அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கழிவு நீர் நம்ம உடம்புல பட்டுச்சுன்னா ஒரு 10 நிமிஷத்தில் என்ன ஆகுது, என்ன ஆகிருக்கு அப்படிங்கக்கூடிய அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் நடுவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நுரை பட்டதுமே வந்து ஸ்கின்னு வந்து எந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்குதுன்னு பாருங்க. ஆமாம் சார், நம்மகிட்ட மாடு இருக்குன்னு. அடுத்ததான் இந்த டிடிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய அளவு நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையுமே செக் பண்ணக்கூடிய ஒரு அளவீடு முறை இந்த டிடிஎஸ். ஸோ இது வந்து இந்த 500ங்கிறது இந்த டிடிஎஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் வேல்யூவாக நம்ம பார்க்குறோம். ஆனால் பெர் லிட்டருக்கு 1000 mg கூடிய ஒரு அதிகபட்சமான அளவு இந்த வாட்டர்ல இருக்கு. இந்த கிருஷ்ணகிரியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரி, குளம், ஆறு, இந்த நீர்வழி பாதையில எல்லாம் மீன் செத்து மிதக்குதுங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நீர்வாழ் உயிரினங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகளில் வாழ்வதற்கு முக்கியமான ஒரு தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் லெவல்னு சொல்லுவாங்க. அது வந்து 4 to 6க்குள்ள இருக்கணும். ஆனால் இந்த கழிவு நீரில் வந்து 1க்கும் கீழே இருக்கு. ஒரு பூச்சி புழு கூட வாழ முடியாது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில இந்த ஆற்றில் ஒரு மீன்கள் கூட நம்ம உயிரோட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு டாக்ஸிக் வேஸ்ட் வாட்டர் தான் இந்த ஆற்றுல வந்து நம்மளால இப்ப பார்க்க முடியுது. இப்படியாப்பட்ட ஒரு கழிவு நீர், ஒரு டாக்ஸிக் நச்சு நிறைந்த ஒரு நீரை வச்சு எப்படி விவசாயம் பண்ண முடியும்? அல்லது விவசாயமே செய்ய முடியாது. அந்த நீரை பயன்படுத்தினா பயிர்கள் கருகி தான் போகும். அதை தாண்டி அந்த பயிரில் வரக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்தி மனிதன் உயிர் வாழ்றான் அப்படின்னா மனிதனுக்கு கொரோனாவோட மோசமா நச்சு நிறைந்த உடலா வந்து மாறும். ஒரு விஷத்தை நாமளே வந்து சாப்பிட்ற மாதிரி. இப்படியாப்பட்ட ஒரு நச்சு நிறைந்த கழிவு நீரை வச்சு அந்த கிருஷ்ணகிரி மக்கள் எப்படி விவசாயம் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இது வந்து கிருஷ்ணகிரி மக்கள் மட்டும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த தென்பெண்ணை ஆற்றை நம்பி தமிழகம் முழுவதும் நிறைய விவசாயிகள் இதை வச்சு தான் பயிர் பண்றாங்க. இதுதான் முக்கியமான நீர் ஆதாரமாவே இருக்கு. இந்த தென்பெண்ணை ஆற்றிலிருந்து இப்ப மேட்டூர் டேம் முதல் கொண்டு இந்த கழிவு நீர்கள் கலந்து மேட்டூர் டேம்ல கூட இப்ப உயிரினங்கள், மீன்கள் வந்து செத்து மிதக்கிறத பார்க்கலாம். சோ ஒட்டுமொத்தமா நம்மளோட தமிழக நீர் ஆதாரத்தையே பாதிக்கக்கூடிய எந்த அளவுக்கு ஒரு டாக்ஸிக் கழிவு நீரா வந்து மாறிட்டு இருக்கு, எந்த அளவுக்கு ஒரு வறண்ட பூமியா மாறிட்டு இருக்குங்கிறத நம்ம முக்கியமா பார்க்கணும். இவ்வளவு மோசமான கழிவு நீர் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டில் கலக்குது, தமிழ்நாட்டை கலக்குதுன்னு சொல்றாங்களே, இந்த பெங்களூர்ல எங்க இது கலக்குது, எப்படி கலக்குது, யாரால கலக்கப்படுது நேரடியாகவே போய் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஒரு 3 நாட்களாக நாங்கள் பெங்களூரில் இந்த நதிப்பாதையில் நாங்கள் வந்து பார்த்தோம். பக்கத்திலே நிற்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு கருநீல கலரில் இருக்குதுங்க. ஆல்மோஸ்ட் இது கர்நாடகாக்குள்ளே ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே தான் நின்றுட்டுருக்குறோம். இப்போ நம்ம இதுக்கு மேலே இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து
இதே மாதிரி இன்னொரு லேக் இருக்காமா அங்கே, அதுதான் வந்து பெங்களூர்லேருந்து வரக்கூடிய கழிவு நீர், அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் எல்லாம் எந்த ஒரு ஃபில்ட்ரேஷனுமே இல்லாமல் அங்கேருந்து தான் கலந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரதா வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் பார்டர்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி அந்த லேக்கை ஒரு இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்க்கலாம். பார்த்தப்போ தான் பல அதிர்ச்சியான தகவல்கள் கிடைச்சது. இதில் நாங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது 2 விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்க நினச்சோம். அதாவது தமிழ்நாட்டுக்கு உள்ளே வரும்போது தான் இந்த நதியில் வந்து இந்த கழிவு நீராக கலக்கப்படுதா, இல்லை பெங்களூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஏரி, குளம், அந்த ஆற்றுப்பாதை, அந்த நீரோட பாதை எல்லா இடத்துலையுமே இந்த கழிவு நீராக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதை பார்த்தப்போ தான் எங்களுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை வந்து பார்க்க முடிஞ்சதுங்க. இதில் முக்கியமாக அந்த பெங்களூரில் கர்நாடகா மக்கள் பயன்படுத்துவதற்காக முக்கியமான ஒரு நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு 2-3 ஏரிகள் இருக்குது. அதில் முக்கியமான ஒன்று வந்து இந்த அக்காரா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அக்காரா லேக்குங்கிறதுக்கு நீர்வரத்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம்னா, பெங்களூரில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பயன்படுத்தக்கூடிய தண்ணி, மழைநீர், உபரி நீர்கள் எல்லாமே சேரக்கூடிய இடம் தான் இந்த அக்காரா லேக் அப்படிங்கிறது. ஆனால் அந்த அக்காரா லேக்கை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து குடியிருப்புகள், ஒரு சில தொழிற்சாலைகள் இருக்குது. அங்கேருந்து வரக்கூடிய கழிவு நீர்களை முறையாக கரெக்டாக சுத்திகரித்து அந்த அக்காரா லேக்கில் வந்து சேகரிக்கப்படுது. அந்த தண்ணீரை வந்து பெங்களூர் வாசிகள் வந்து பயன்படுத்துகிறாங்க, குடிநீரை எடுத்துக்கிறாங்க, குடியிருப்புக்கு பயன்படுத்திக்க முடியுது. இந்த அக்காரா லேக் ஓவர்ஃப்ளோ ஆகும்போது தான் அடுத்ததான் அந்த தண்ணி எங்கே போகும்னா பெல்லந்தூர் லேக், வர்த்தூர் லேக்குன்னு சொல்லி போகும். இப்போ இந்த பிரச்சனைக்குரிய இடமே இந்த 2 இடம் தான். முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த பெல்லந்தூர் லேக்கும் வர்த்தூர் லேக்கும் அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் வந்து பெங்களூரோட மிக முக்கிய தொழிற்சாலைகள் நிறைந்த, நிறைய நிறுவனங்கள் நிறைந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லேக்கு. இப்போ இந்த வர்த்தூர் லேக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான்ட், கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது. இந்த பெல்லந்தூரை சுற்றியும் இருக்குது. இந்த பெல்லந்தூர், வர்த்தூரை சுற்றி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் நிறைய அமைஞ்சிருக்கு இல்லையா. இப்போ இந்த தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய கழிவுகளை அந்த தொழிற்சாலைகளே அவங்களே சுத்திகரித்து அவங்களே பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் புரோட்டோக்கால். ஆனால் இந்த தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சுத்திகரித்தா அதுக்கு அதிகமான மின்சாரம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நைட் டைமில் வாட்டர் டம்பிங் பண்ணிடுறாங்க, நைட் டைமில் திறந்து விட்டுறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த வர்த்தூர் சுற்றி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் பிளான்ட், இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குது. இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அவங்க எதை சுத்திகரிப்பு பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வர்த்தூர் பக்கத்தில் இருக்கிறது இந்த பெங்களூரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள், அவங்க வசிக்கக்கூடிய குடியிருப்புகள் இருக்கக்கூடிய கழிவுநீர், மனித கழிவுகள், இந்த மாதிரி ட்ரைனேஜ் வழியா வந்து சுத்திகரிச்சு இவங்க அனுப்புறோம். ஆனா இந்த ஃபேக்டரிஸ் என்ன பண்றாங்க, எலக்ட்ரிசிட்டி பில் வந்து அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ராசஸ் பண்ணாம டைரக்டா இந்த பெல்லந்தூர்ல இருந்து வர்த்தூர் லேக்கு வந்துருக்கு. இந்த வர்த்தூர் லேக் வந்து பாத்தீங்கன்னா பெங்களூரோட ஒட்டுமொத்த கழிவு, ஒட்டுமொத்த ஃபேக்டரி, குடியிருப்பு பகுதி அத்தனை கழிவுமே வந்து அந்த வர்த்தூர் லேக்கில் வந்து ஜாயிண்ட் ஆகி வர்த்தூர் லேக்கில் இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள, வர்த்தூர் லேக்கில் இருந்து தான் கிளம்புது தமிழ்நாட்டுக்கு. ஸோ அந்த காணொலிகள் எல்லாத்தையுமே நீங்க பாருங்க. இந்த வர்த்தூர் லேக்குக்குள்ள ஒரு சாதாரண மனிதர் யாருமே உள்ள போக முடியாது, நுழைய முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவை வச்சு பாதுகாக்கிறதுக்கான காரணம் என்ன நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ஒரு கழிவுநீர் நிறைஞ்ச குட்டை ஒரு ஏரியை சுற்றி எதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு, சுற்றி வந்து பொதுமக்கள் யாரும் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பென்சிங் போட்டிருக்கிறாங்க, தடுப்பு வேலிகள் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஏரியை சுற்றி எல்லா பக்கமும் செக்யூரிட்டி போட்டிருக்காங்க, உள்ளே வந்து போகக்கூடாதுன்னு. ஏன்னா அந்த ட்ரைனேஜில் அந்த தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள் வந்து அங்கே கலக்கப்படுது, அங்கே வந்து என்ன கலக்குது, அங்கே என்ன மாதிரியான சூழ்நிலை நடக்குதுங்கிறது யாராலையுமே தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது அந்த ஏரியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அளவுக்கு போட்டிருக்காங்க. உள்ள அந்த ஏரியாக்குள்ளே கூட போக முடியாது. ஸோ அந்த காணொலிகள்லாம் பாருங்கள். இதெல்லாம் நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு போய் தெரிஞ்சுக்க போனப்போ நாங்கள் கண்ணால் பார்த்தது. எங்களால் அந்த இடத்துல வந்து விஷுவல்ஸ் கூட சரியாக எடுக்க முடியல, அந்த அளவுக்கு ஒரு செக்யூரிட்டி டைப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வர்த்தூர் ஏரியிலிருந்து ஒட்டுமொத்த தொழிற்சாலை கழிவுகளும் சேர்ந்து அங்கிருந்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அந்த காணொலிகளை நீங்களே பாருங்க. இதை தொடர்ந்து தமிழ்நாட்டு பார்டர்ல இருந்து சொக்கரசனப்பள்ளியிலிருந்து கலவரப்பள்ளி டேம் வரக்கூடிய அந்த நதிப்பாதையிலே தொடர்ந்து வந்தப்போ தான் தெரிஞ்சது, தமிழ்நாட்டுக்குள்ளேயே வந்து ஒரு நிறுவனம், ஒரு தொழிற்சாலை வந்து அந்த கழிவுகளை பெரிய அளவில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய ஒரு 40 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகளை அங்கே கலக்கப்படுது. அது அப்பட்டமாக அந்த ஊர் மக்கள், சுற்றியுள்ள பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. எல்லா தொழிற்சாலையுமே அந்த சுத்திகரிப்பு அமைப்புங்கிறது இருக்கும். அதை முறையாக சுத்திகரித்து அவங்க பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறத தெரியல. ஆனால் அங்கே அந்த கிழவரப்பள்ளி டேம்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு 40 ஏக்கர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய கழிவுகள், ஒரு மில்லில் இருக்கக்கூடிய கழிவுகள் இதில் கலக்கப்படுறதா அந்த ஊர் மக்களே, அதை சுற்றியுள்ள மக்களே வந்து சொல்லப்படுது. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே வெளியே வந்து வரமாட்டேங்குது, நல்ல பண்ண முடியல. இப்போ நான் ஏன் இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே நமக்கு இந்த நெஞ்செல்லாம் எரியுது, சுவாசிக்க முடியல, நம்மளால பக்கத்தில் கூட போக முடியல. இது வந்து டோட்டலாக கருகி இருக்கு. அந்த அணையிலிருந்து வர அத்தனையுமே கெமிக்கலுங்க. அந்த நுரை பாருங்க எந்த அளவுக்கு மோசமாக வந்து காற்றுல வந்து பரவிட்டு இருக்குதுன்னு சொல்லி கொடுங்க.
இந்த 3 வருஷத்துலேருந்து ஜாஸ்தி ஆயிடுது. இன்னும் இந்த வருஷத்துல இன்னும் அதிகம் ஆயிடுச்சு. இந்த யாரும் ஸ்டெப் எடுக்கல. எல்லாரும் வந்துறாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான் நடக்குது. ஒரு கம்பெனிலேருந்து கழிவு நீர் வருதுன்னா கலக்குதுன்னா எங்கேருந்து கலக்குது? பெங்களூர்லேருந்து கலக்கு சார். சார் ஒரு அப்பார்ட்மெண்ட் இல்லை, ஒரு கம்பெனி இல்லை, பல வீட்டு கம்பெனி இருக்கு. இந்தியாவுக்கு முக்கியமான கம்பெனினா 2வது சிட்டி யாதுன்னா பெங்களூர் சிட்டி தான். அப்போ எவ்வளோ பெரிய சிட்டியா இருக்கு, எல்லாம் ஒரு கழிவு நீரும் இங்கே தான் வருது. பெங்களூர் கலக்குது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாள் யாரும் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா தெரியல. அது ஆமா கவர்மெண்ட் பண்றாங்களா இல்ல வேணாம் விவசாயத்தில் எங்க போயிருந்தாங்கலாம் ஆமா சார், டைரக்டா தான் விடுறாங்க. இந்த எங்க சுத்திக்கிறீங்க இப்பதான் 33 கோடி ரூபாய் கொடுத்து ப்ராஜெக்ட் நடத்திடுறாங்க. அது மாதிரி ப்ராஜெக்டே இல்லையா? இல்லையா எங்க அண்ணன் ஒருத்தர் அங்கேருந்து எவ்வளவு கழிவு தண்ணி வரும்? அதான் சொல்லுங்க. தமிழ்நாட்டிலேருந்து வருதுங்களா? ஆமா போர் தண்ணியும் பாத்தீங்கன்னா அதுவும் வந்து பாய்ச்சல் தான். வாசனையே மாறி போய் தெரியுங்களா? வராது. அந்த டேம் தண்ணி மாறி போயிருக்கு. வருது இல்ல, தோட்டத்துக்கு பாசனம் தொட்டு அதுல பார்த்தா கிளீனா வராது, கொஞ்சமா வரும். இந்த பிரச்சனைங்கிறது இந்த கடந்த ஒரு 3 மாதங்களோ 3 வருடங்களோ இல்லைங்க, கடந்த ஒரு 10 வருடங்களுக்கு மேலாவே இந்த பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரீசன்ட் டைம்ல இந்த கடந்த ஒரு 4 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப அதிக அளவில் இருக்குது. அதுக்கு காரணம் இந்த கர்நாடக அரசு தெரிஞ்சே பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட மெத்தனை போக்கா இல்லை அவங்களால வந்து செயல்முறைப்படுத்த முடியலையா அப்படிங்கன்னு நம்ம யோசிக்கலாம். இதில் இன்னொரு விதமான ஒரு ஆங்கிள் இருந்து பாருங்க. இப்போ இந்த ரீசன்ட் டைமில் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்த மேகதாது அணையோடைய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கிறது தெரியும். இந்த இஷ்யூ வந்த பிறகு இந்த பிரச்சனைங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது மொத்தத்தில் தெரிஞ்சு கர்நாடக அரசுக்கு தெரியாமல் அந்த தண்ணிங்க வரப்போகிறது கிடையாது, இது தெரிஞ்சு தான் வரும். இதில் நம்ம முக்கியமாக நோட் பண்ண விஷயம் பாருங்கள், இந்த கடந்த 10 ஆண்டுகளில் எப்போல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, கொஞ்சம் மக்கள் போராட ஆரம்பிக்கிறாங்களோ அப்போல்லாம் அந்த நதியில் வந்து அந்த டாக்ஸிக்கோட அளவுங்கிறது கம்மியாகும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த நுரை தண்ணியில் வர நுரைங்கிறது கம்மியாகும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே ஆற போட்டோம்னா மறுபடியும் எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பிரச்சனை எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் கொஞ்சம் சுத்திகரித்து கொஞ்சம் தண்ணி நல்லா வரும். இதுதான் அந்த மக்கள் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வெளிப்படையாக கர்நாடக அரசுக்கு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வருது. ஆனால் இங்கே பாதிக்கப்படுறது ஒரு ஸ்டேட், ஒரு வளமிக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை நீர்வளங்களும் பாதிக்கப்பட்டு மக்கள் எந்த அளவுக்கு விவசாயத்தினால் பாதிக்கப்பட்டு எந்த அளவுக்கு ஒரு வறண்ட பூமியாக மாறிட்டு இருக்குன்னு பாருங்கள். அதனால் இது வந்து ஏதோ ஒரு கிருஷ்ணகிரி சுற்றியுள்ள மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே நம்ம பாதிக்கப்பட போகிறோம், பாதிக்கப்பட்டு இருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேர் தெரிஞ்சிக்கும் போது, நிறைய பேர் இதை கிளர்ச்சி ஆகும்போது நிறைய பேர் முன் வருவாங்க. இந்த பிரச்சனை பெரிய விதத்தில் போகும். இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் நிறையா கொஞ்சம் வைரலான பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அமைச்சர்கள், நிறைய அதிகாரிகள் போய் பார்க்குறாங்க. ஆனால் இந்த பிரச்சனைங்கிறது பல வருஷமாக இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் இதுக்கு ப்ராப்பராக தமிழக அரசு கர்நாடக அரசை வலியுறுத்தி அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடாதுங்கிறத மேல்மட்ட நடவடிக்கைகளை எடுத்து இதை பண்ணால் மட்டும்தான் இதை வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும். இப்போ இந்த நீரியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்தாது, இதை வந்து இன்னும் பன்மடங்கு அதிகரித்து ப்ராப்பராக வந்து சுத்திகரித்து இந்த தொழிற்சாலைகளுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு புரோட்டோக்கால், ஒரு வரம்புகளை வந்து நியமித்து அதை ப்ராப்பராக சுத்திகரித்து அதை அவங்களே பயன்படுத்திக்கிற மாதிரி கழிவு நீர்கள் இல்லாத சுத்தமான நீரை தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் இந்த தென்மண்ணை ஆறில் இருக்கக்கூடிய நீரை தமிழக மக்கள் பயன்படுத்திக்க முடியும். அதனால் இந்த வீடியோவை எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல் கைஸ்.